ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, கதறி கதறி அழுதது போதும். நிச்சயமாக உன் வாழ்வில் இனி அனைத்தும் செல்வங்களும் வந்து குவியும். ஏற்கனவே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நீ அழுவது எனக்கு ஒரு பொழுதும் பிடிக்காது என்று. ஆனாலும் நீ அதை எதையுமே காதில் வாங்குவது இல்லை. நான் என்ன சொல்வது என்றுதான் நீ இருக்கிறாய். ஆனால் நான் உனக்கு இப்பொழுது சொல்கிறேன், இதை நன்றாக காது கொடுத்து கேள். உன் வாழ்வில் நீ மிக பெரிய ஒரு விஷயத்தை சாதிக்க உள்ளாய். ஆனால் அது இப்பொழுது உனக்கு தெரியாது. நிச்சயமாக சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் என்ன விஷயம் அது என்பதை நான் உனக்கு புரிய வைப்பேன். இந்த மாதத்திற்குள்ளேயே உன் வாழ்வில் ஒரு சுபிக்ஷமான ஒரு செயலானது நடக்க ஆரம்பித்துவிடும். நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ கற்பனை தவறாக செய்கிறாய். உன் வாழ்வில் இப்பொழுது வரை எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே அனைத்தையும் நினைத்து பயந்தாய். ஆனால் எல்லாமே சரியாகத்தானே இருக்கிறது. அதுபோல நிச்சயமாக சரியான ஒரு பாதை உன் வாழ்வில் அமையும். நீ அழுதாலும் புரண்டாலும் நடப்பதுதானே நடக்கும். நிச்சயமாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ அழுததற்கும் உன்னே மனம் உளைச்சலாக இருந்ததற்கும் உன் வாழ்வில் நீ இனி சாதிக்கப் போகும் ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும். இதற்கு முன்பு எடுத்ததெல்லாம் தொற்று போனது. ஆனால் நீ இனி எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றியை காண்பாய், மகுடத்தை சூடுவாய். ஒன்று தெரிந்து கொள், நீ வெற்றியை பார்க்க போகிறாய் என்றாய், உனக்கு பின் 1000 கைகள் உன்னை கவிழ்த்து விடுவதற்காக இருக்கும். ஆனால் அதை நினைத்து கவலைப்படாதே. தட்டி கொடுக்க இங்கு ஆள் இல்லாவிட்டாலும் கவிழ்த்து விட ஆள் இங்கு அதிகம் உள்ளது. அதனால் எடுத்து வைக்கும் பொழுது சுதாரிப்பாக எடுத்து வை. யாருடைய பேச்சை கேட்டு எப்பொழுதும் மயங்கி விடாதே. அவரவர்களுக்கு தகுந்தது போல வார்த்தைகளை உபயோகம் செய்து வாழ்க்கையில் சில சமயம் எதுவுமே செய்ய முடியாமல் நம்மை ஆக்கிவிடுவார்கள். நீ சுதாரிப்பாக இருக்கும் பட்சத்தில் உன்னால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். சற்று சுதாரிப்பாக இரு, கவனத்துடன் இரு. உன் வாழ்வில் நிச்சயமாகவே ஒளிமயமான எதிர்காலம் வரும். நீ எந்த அளவு கவனத்துடனும் உன் மீது உனக்கு நம்பிக்கையுடனும் நீ செய்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் எல்லாமே சகல மங்களமும் கிடைக்கும். கவலை என்பது வாழ்வில் ஒரு பாதிதான், அதுவே வாழ்க்கை அல்ல. ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? கவலைதான் முழு வாழ்க்கையும் என்று. கிடையாது. சந்தோஷம் வரும், பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும். இந்த சாயாகிய நான் உன் வாழ்வில் உன்னை தூக்கி விடுவேன் என்ற நம்பிக்கைக்கு வர வேண்டும். எல்லா விஷயத்திலும் பொறுமை கொள்ள வேண்டும், தைரியத்துடன் இருக்க வேண்டும். வாழ்வில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் வந்து கேள். காலதாமதமானாலும் நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேர்ப்பேன். எல்லாமே என்னிடம் உள்ளதோ, பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. நீ கேட்டது கிடைக்கும். வாழ்வில் அனைத்தும் சிறக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவேதான் இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.